வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகா இனியாட்ட நீ யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, உன்னோட அம்மா இருந்திருந்தாங்கன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன், ஆனா நான் தானே இங்க இருக்கிறேன், நான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. படிக்காம யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உன் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு இல்ல, இது டியூஷன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இனியா. டியூஷன் போயிட்டு தானே வந்தா, அதுக்கப்புறமா வந்து பேசணுமா அப்படின்னு கேக்குறாங்க. மார்க் கம்மியா இருக்குன்னா டியூஷன் போயிருக்கிற, வந்தோமா படிச்சோமான்னு மட்டும் இரு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா உள்ள போயிடுறாங்க. கோபிகிட்ட இனியா கேக்குறாங்க, இவங்க யார டாடி என்ன கொஸ்டின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ உன்னோட ஃபியூச்சருக்காகவும் நல்லதுக்காகவும் தானே சொல்றா அப்படின்னு கோபி சொல்றாரு. ராதிகா இப்போ மறுபடியும் வராங்க. இந்த கேள்வியில உன்னோட அப்பா கேட்டிருக்கணும், அவர் கேட்கலனாலதான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. போன தொட்டேன்னா அவ்வளவுதான், ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராதிகா இப்படி உரிமையா பேசுறது நினைச்சு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததா கல்யாண மண்டபத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா, அமிர்தா, செல்வி 3 பேருமே இப்போ ஆட்டோல வந்து இறங்குறாங்க. எல்லா லேடிஸுமே வந்து அங்க கொண்டு வந்திருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு கிச்சனுக்கு போறாங்க. அடுத்தடுத்து வரிசையா நமக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அமிர்தா சொல்றாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதானே உள்ள வந்திருக்கிற, எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இதவா நம்ம பாத்துக்கலாம்னு சொன்னோன்னு அப்படின்னு செல்வி சொல்றாங்க. எல்லாருமே வெஜிடபிள் கட் பண்றது, இந்த மாதிரி சமையலுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செல்வி சொல்றாங்க, இந்த ரூம் அளவுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா மொத்தமா கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல்யாணத்துக்கும் தேவையானதை சூடு பண்ணி கொடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அமிர்தா சொல்றாங்க, ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு மாதிரி நம்ம சமைக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரே சாப்பாடை சாப்பிட்டா ஆகாதா அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. பாக்கியா சொல்றாங்க, வீட்டுல நான் 2 நாள் சேர்ந்தாப்புல இட்லி ஊத்தினா கூட எனக்கா உனக்கு வேற எதுவும் சமைக்க தெரியாதான்னு கேப்பா இவ அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சமையலையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. அமிர்தா, செல்வி, பாக்கியா அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாருமே கல்யாண மண்டபத்திலே நைட்டு தூங்கிடுறாங்க. காலையில எழுந்து அடுத்த கல்யாணத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 4-5 நாள் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நேரம் போனதே தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. இங்கேயே தூங்கி இங்கேயே எழுந்திருக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அடுத்ததா இனியாவோட டியூஷன்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியாவோட ஃப்ரெண்டு சரண் இனியாட்ட கேக்குறாங்க, நேத்து நைட்டு குட் நைட் கூட சொல்லாம தூங்க போயிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. இனியா சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்க போன் எடுத்தாலே திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த லேடி, உங்க அம்மாவா அப்படின்னு கேக்குறாங்க சரண். எங்க அம்மா திட்டினா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா இது வேற ஒரு லேடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. வேற ஒரு லேடினா அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க சரண். எங்க டேடி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, நான் என் டேடி கூட தான் இருக்கிறேன், அந்த லேடி என்னோட டேடியோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அப்போ ஸ்டெப் மாம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவங்கள நான் எப்படியுமே கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. இதெல்லாம் இப்ப எல்லா இடத்துலயும் நடக்குதுதான் அப்படின்னு சொல்றாங்க சரண். உன்னை படி செல்லு பார்க்காதன்னு தானே சொல்றாங்க, வேற எதுவும் உன்னை டார்ச்சர் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. வேற எதுக்கும் அவங்க என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. இது சாதாரண விஷயம் தானே, எல்லா இடத்துலயும் நடக்குதா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் இப்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க இனியா. ஆமா, இப்பெல்லாம் நிறைய இடத்துல நடக்குது இல்ல அப்படின்னு சொல்றாரு சரண். அடுத்ததா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் ஹால்ல உட்காந்து நிலா பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கிறாரு. செலியனும் பாட்டி இப்போ அவங்க வராங்க. ஜெனி இப்போ அவங்க வராங்க. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா செலியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கொண்டு வந்து கொடுத்தா தானே சாப்பிடுவான், கொண்டு வரட்டுமான்னு கேட்டா வேணான்னு தானே சொல்லுவான் அப்படின்னு பாட்டி கோபப்படுறாங்க. இல்ல பாட்டி, செலியன் டயட்ல இருக்கிறான், டைரக்டா டின்னர் தான் சாப்பிடுவான், அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. எனக்கு எதுவும் வேணாம் ஜெனி அப்படின்னு சொல்லிடுறாரு செலியன். எழிலுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஜெனிட்ட நிலா பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுறதுக்காக வெளியில போறாரு எழில். இவங்க யாரு, பாட்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நிலாவுமே இப்போ பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நினைப்போட எட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துடாது அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி திட்டுறாங்க. இவங்க யாரு, செலியன் பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நிலாவுமே பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்டயும் இந்த நினைப்போடலாம் தூக்கிட்டு வந்துடாது அப்படின்னு அவருமே திட்டுறாரு. எழில் இப்போ பாட்டியும் செலியன்னு பேசுறத கவனிக்கிறாரு. நிலா பாப்பாவை தூக்கிட்டு நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. ஜெனி சொல்றாங்க, நான் அப்புறமா ரூம்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. செலியன்ட்ட ஜெனி சொல்றாங்க, நீ பேசினது எழிலுக்கு கேட்டுருச்சு போல, அதனாலதான் நிலாவை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் செலியா இப்படி இருக்கிற, குழந்தைகிட்ட போய் வெறுப்பு காமிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. ஜெனி இப்போ அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. இவ இப்படிதான் பாட்டி, சென்ஸே இல்லாம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்றாரு செலியன். எல்லாம் அவங்க மாமியார்ட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க ஈஸ்வரி பாட்டி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.